நான் இன்றைக்கி என்னோடய குட்டி தோட்டத்தில் பப்பாளி பழுத்திருக்கான்னு பார்க்க போனேன். ஒரு பப்பாளி கூட பழுக்கலை, ஆனால் நல்லா காயாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி நம்ம பப்பாயா ஹல்வா பண்ணலாம். பப்பாயா அல்வாவான்னு தெரில. மொத்தம் பப்பாயா ஹல்வா பண்ண போகிறோம். எனக்கு கீழேருந்து எட்டலை, அதனால் மேலேயே ஏறிக்கிட்டேன். ஏறி பறிச்சாச்சு. இப்போது தோல் சீவி எடுத்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் துருவிக்கணும் பாருங்கள் இப்படி. அப்புறம் துருவின காய் இருக்குல்ல, அதை நல்லா கழுகிட்டு குக்கரில் போட்டு 3 விசில் விடணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சிருச்சு, நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் முந்திரி போட்டுக்கோங்க. நல்லா இலக்கிட்டு நல்லா வறுத்த பிறகு திராட்சை, ஏலக்காய் 3ஐயும் வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யிலேயே. இப்போது மீதி இருக்கிற நெய்யில் நம்ம இந்த வேக வச்சுருக்கோம்ல பூசணிக்காய், அது நல்லா பூசணிக்காயில் பப்பாயா, அதை நல்லா தண்ணி போக பிழிஞ்செடுத்து நெய்யில் போட்டுக்கணும். இதை அப்படியே பூசணிக்காய் ஹல்வா பண்ணால் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். பாருங்கள் நல்லா இலக்கியாச்சு. இப்போ சர்க்கரை போடணும். இந்த சர்க்கரை நல்லா உருகி பாகாயிரும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வற்றின பிறகு பாருங்கள் நல்லா உருகியாச்சு. இதில் நம்ம ஜிலேபி பவுடர் போட்டு கலர் கொடுக்கணும். பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நல்லா இலக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா இலக்கணும். பாருங்கள் தண்ணியே இருக்காது, நல்லா வற்றி குறுகிடணும். குறுகி வரும்போது அந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா இலக்கிக்குங்க. இலக்கியாச்சு. இப்போ பாருங்கள் பப்பாயா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தேடு தான். அப்படியே பூசணிக்காய் ஹல்வா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் பப்பாயா ஹல்வான்னு.